யாழ்ப்பாணத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் கருத்து தெரிவித்தார். கைதிகள் விடுதலை சம்பந்தமாக வருகின்ற 7ஆம் தேதிக்கு முன்பாக கைதிகளை விடுவிப்பது தொடர்பான நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற எழுத்து மூலமான உத்தரவாதம் ஜனாதிபதியின் மூலம் கொடுக்கப்பட்டதாகவும், எழுத்து மூலமான அந்த வரைவுடன் திரு சம்பந்தன் அவர்கள் சிறைச்சாலைக்கு சென்று கைதிகளை சந்தித்து உண்ணாவிரதத்தை முடித்து வைத்திருக்கின்றார் என்பது மாத்திரமல்லாமல் பிரதம மந்திரி அவர்கள் கூடிய கூட்டத்தில் ரீஹாபிலிட்டேஷன் மினிஸ்டர் சுவாமிநாதன் மற்றும் பேச்சுவார்த்தைகளோ அல்லது அதுக்கான அமைச்சர் மனோ கணேசன் அவர்கள் இன்னும் பல உத்தியோகத்தர்கள் கலந்து கொண்ட கூட்டத்தில் நாங்கள் இவர்களை பிணையில் விடுவிப்பது மூலம் நாங்கள் ஆய்வு செய்து வருகிறோம், இவர்களுக்கு ஒரு பொது மன்னிப்பு கொடுக்க முடியாது என்ற ஒரு விடயத்தை சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே அந்த பொது மன்னிப்பு என்ற விடயம் முழுமையாக நிராகரிக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. திரு சம்பந்தன் அவர்கள் தான் அது தொடர்பாக பிரதமருடனும் ஜனாதிபதியுடனும் பேசுவேன் என்ற ஒரு முடிவினை சொல்லியிருந்தார். ஆனால் இப்பொழுது நாளாந்தம் வரக்கூடிய ஊடக செய்திகளை பார்க்கின்ற பொழுது சொற்பமானவர்களுக்கு மாத்திரம் பிணை கொடுப்பது என்ற ஒரு நிலை வந்திருக்கு. இவர்கள் இந்த பொது மன்னிப்பை கொடுப்பதற்கு பின்னிற்பதற்கான காரணமாக இந்த ராணுவ தளபதிகள் தொடர்பாக விசாரணைகள் நடைபெற்றால் அவர்களுக்கு பொது மன்னிப்பு கொடுக்கிற பொழுது நாங்கள் ராணுவத்தினருக்கும் கொடுத்து தமிழ் கைதிகளுக்கும் பொது மன்னிப்பு கொடுப்பதனூடாக இரண்டையும் சமப்படுத்துவது. இவர்களுக்கு பொது மன்னிப்பு கொடுத்தால் நாங்களே ராணுவத்தினருக்கும் பொது மன்னிப்பு கொடுக்கலாம் என்ற ஒரு பேரம் பேசலுக்காக இவர்களை தொடர்ச்சியாக தடுத்து வைத்திருக்கிறார்களா என்ற கேள்வியும் தமிழ் மக்கள் மத்தியில் எழுகின்றது. ராணுவத்தினர் யாருக்கும் தண்டனை கொடுக்கப்படவில்லை, அவர்கள் வெளியில் இருக்கிறார்கள். ஆகவே இவர்களையும் அவர்களையும் ஒப்பிடாமல் இந்த கைதிகளை உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும் என்பதும் எங்களது கோரிக்கை. இதேவேளை முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தொடர்பிலும் கருத்து வெளியிட்டார். கூட்டமைப்பு என்பது திடீரென விரும்பியவர்கள் எல்லோரையும் ஒன்று சேர்ப்பது என்பதல்ல. அது ஒரு கொள்கையின் அடிப்படையில், ஒரு கோட்பாட்டின் அடிப்படையில், தமிழ் மக்களின் நலன்களின் அடிப்படையில் இருந்து இந்த கூட்டுக்கள் என்பது உருவாக்கப்பட வேண்டும். ஆகவே ஏற்கனவே இருக்கக்கூடிய தமிழ் தேசிய கூட்டமைப்பு கூட அது தமிழ் மக்களுடைய நலன்களை மறந்து போகுமாக இருந்தால், அது ஒரு கொள்கை கோட்பாடுகளில் இருந்து பிறழ்ந்து போகுமாக இருந்தால் நிச்சயமாக தமிழ் மக்கள் அவ்வாறான கூட்டமைப்பையும் கூட நிராகரிப்பார்கள் என்பதுதான் யதார்த்தம். ஏனென்றால் இன்றைக்கும் நாங்கள் எடுத்துக்கொண்ட கொள்கையிலிருந்து தமிழிசை கட்சி சரியான பாதையில் போகின்றதா என்ற ஒரு கேள்வியும் கூட இப்பொழுது எழுந்திருக்கின்றது.